இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தின் போது அவர்கள் மத்தியிலே தாம் வாசம் பண்ண ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படி கர்த்தர் பணித்தார் என யாத்திராகமம் 25:8 உரைக்கிறது. அந்த வாசஸ்தலம் ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த கூடாரத்தை கட்டும்படி 3 விதமான மக்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். 1 யூதா கோத்திரத்தானாகிய பெசலேயலையும், 2 தான் கோத்திரத்தானாகிய அகோலியாவையும், 3 மற்றும் ஞானமுள்ள இருதயம் கொண்ட அனைவரையும் கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்று புதிய ஏற்பாட்டின் இந்த காலத்தில் தாம் வாசம் பண்ணும்படி தமது வாசஸ்தலமாக கிறிஸ்து தமது சபையை கட்டுவிக்கிறார் என எபேசியர் 2:19 முதல் 22 வாக்கியங்கள் உரைக்கின்றன. தமது திருச்சபையை கட்டி எழுப்புவதிலும் தேவன் தமது ஊழியக்காரராகிய மூப்பரையும் உதவிக்காரராகிய பணிவிடைக்காரர்களையும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமான விசுவாச மக்களையும் கொண்டு தமது சபையை கட்டி எழுப்புகின்றார். சபை கட்டும் இந்த பணியிலே நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.